வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் ஆங்கிலத்தில் நம்ம எப்போ ஆர்டிகல்ஸுங்கிற ஏ அண்ட் தி இவைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கண்ட்ரிஸ் நேம்ஸ். நாடுகளின் பெயர்களுக்கு முன்பாக ஆர்டிகல்ஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு ஐ லிவ் இன் இந்தியா, நான் இந்தியாவில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதையே ஐ லிவ் இன் த இந்தியா அப்படின்னு சொன்னால் அது தவறு. என்ன, நாடுகளின் பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஸ்டேட்ஸ் நேம்ஸ். மாநிலங்களின் பெயர்கள். மாநிலங்களின் பெயர்களுக்கு முன்னாடியும் ஆர்டிகல்ஸை பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட் இன் இந்தியா, தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதையே இந்த தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட் இன் தி இந்தியா அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஏன்னா மாநிலங்கள் மற்றும் நாடுகளின் பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸுங்கிறத பயன்படுத்தக்கூடாது. சிட்டிஸ் நேம்ஸ். சென்னை இஸ் ஏ பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்னா சென்னை ஒரு அழகிய மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே இந்த சென்னை இஸ் ஏ பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தவறு. ஏன்னா மாநகரங்களின் பெயர்களுக்கு முன்னாடியும் ஆர்டிகலாக பயன்படுத்தக்கூடாது. டவுன்ஸ் நேம்ஸ். நகரங்களின் பெயர்கள். கும்பகோணம் இஸ் ஏ டவுன் இன் தமிழ்நாடு, கும்பகோணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதையே த கும்பகோணம் இஸ் ஏ டவுன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஆர்டிகல்ஸ் எதையும் நகரங்களின் பெயர்களுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடாது. பீப்புள் நேம்ஸ். மக்களின் பெயர்கள். அதாவது தனிநபருடைய பெயருக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு பாபு இஸ் மை ஃப்ரெண்ட், பாபு எனது நண்பன் சொல்கிறோம். அதையே த பாபு இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தவறு. ஏன்னா மக்களின் பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாது. கம்பெனிஸ் நேம்ஸ். நிறுவனங்களின் பெயர்கள். கூகுள் இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி, கூகுள் ஒரு அமெரிக்க கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே த கூகுள் இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனின்னு சொன்னால் அது தவறு. ஏன்னா ஆர்டிகல்ஸ் எதையும் நிறுவனங்களின் பெயர்களுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடாது. லாங்குவேஜஸ் நேம்ஸ். மொழிகளின் பெயர்கள். ஐ டீச் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்பிக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதையே ஐ டீச் த இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஏன்னா மொழிகளின் பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் பயன்படுத்தக்கூடாது. ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நேம்ஸ். ரயில் நிலையங்களின் பெயர்கள். ரயில் நிலையங்களின் பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரயில் நிலையத்தினுடைய பெயருங்கிறது அந்த ஊரினுடைய பெயராக இருக்கும். பொதுவாக ஊரினுடைய பெயருக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் ரயில் நிலையங்களின் பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். விளையாட்டு பெயர்கள். விளையாட்டு பெயர்களுக்கு முன்னாடியும் ஆர்டிகல்ஸை பயன்படுத்தக்கூடாது. டென்னிஸ் இஸ் மை ஃபேவரட் கேம் அப்படின்னா டென்னிஸ் எனது விருப்பமான விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே த டென்னிஸ் இஸ் மை ஃபேவரட் கேம் அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஏன்னா விளையாட்டு பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஆங்கிலத்தில் இன்னும் சில நவுன்களோட ஆர்டிகல்ஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாது. அவை என்னென்னு பார்க்கலாம். ஹோம், ஒர்க், ஸ்கூல், காலேஜ், ஸ்ட்ரீட், ரோட், கான்டினென்ட்ஸ், ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி அண்ட் பிரிசன். இந்த நவுன்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் இவைகளில் ஏதாவது ஒன்றை பற்றி பர்டிகுலராக பேசக்குள்ள த ஆர்டிகளை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு போகலாம். முதலாவதாக நான் ஸ்பெசிஃபிக், அதாவது ஜென்ரலாக நம்ம பேசுகிறது இந்த நவுன்களை பயன்படுத்தி எப்படிங்கிறத பார்க்கலாம். ஷீ கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி, அவள் வழக்கமாக பள்ளிக்கு செல்கிறாள் அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தம். இப்போ அந்த ஸ்கூலை பற்றி நான் சொல்கிறேன். த ஸ்கூல் இஸ் பாப்புலர் இன் அவர் ஏரியா, அந்த ஸ்கூலு எங்கள் ஏரியாவில் பாப்புலர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்கூலை சொல்லி அந்த ஸ்கூலு எங்கள் ஏரியாவில் பாப்புலர் அப்படின்னு சொல்லக்குள்ள என்ன சொல்கிறோம், த ஸ்கூல் இஸ் பாப்புலர் இன் அவர் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பள்ளியை பற்றி இங்கே பேசுகிறதுனால த ஆர்டிகளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஆம் அட் யூனிவர்சிட்டி, நான் யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதே ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிவர்சிட்டி பற்றி பேசக்குள்ள ஐ மெட்டுகர் அட் த யூனிவர்சிட்டி, நான் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தேன், அவளை அந்த யூனிவர்சிட்டியில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறது ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி பற்றி. சிட்டியில் பல யூனிவர்சிட்டிகள் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் அவளை சந்திச்சு அப்படிங்கிறதுல ஐ மெட்டுகர் அட் த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஹீ இஸ் ஸ்டில் இன் ஹாஸ்பிட்டல், அவன் இன்னமும்
ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஷீ ஹேஸ் பின் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் சொல்லி அவள் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஷீ ஹேஸ் பின் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அர்த்தம். வி கோ டு சர்ச் எவரி வீக்கெண்ட். ஒவ்வொரு வார இதிலும் நாங்கள் சர்ச்சுக்கு செல்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அவர் ஹவுஸ் இஸ் பிசைட் த சர்ச். எங்களுடைய வீடு அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறோம். அதாவது ஒரு லேண்ட்மார்க் சொல்லக்குள்ள சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாப்புலரான ஒரு லேண்ட்மார்க் ஒன்று சொல்லி அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி ஒரு சர்ச்சு இருக்குது, அது அந்த பேரை சொல்லி அது ரொம்ப பாப்புலரான சர்ச்சு, அதுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது அப்படிங்கக்குள்ள அவர் ஹவுஸ் இஸ் பிசைட் த சர்ச், அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த டெரரிஸ்ட் எஸ்கேப்டு ஃப்ரம் ப்ரிசன். அதாவது டெரரிஸ்ட் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். த டெரரிஸ்ட் இஸ் இன் த ப்ரிசன். அந்த டெரரிஸ்ட்டு அந்த ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏதாவது ஒரு ஜெயிலில் ஒரு இதை பற்றி பேசக்குள்ள, சிறைச்சாலையை பற்றி பேசக்குள்ள அந்த ஜெயிலில் அந்த டெரரிஸ்ட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கூலையோ யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இந்தமாரி இருக்கக்கூடியவர்களை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு பேசக்குள்ள த ஆர்டிக்கலை பயன்படுத்தணும். அதற்கடுத்ததாக பொதுவாக நம்ம சில விஷயங்களை பேசக்குள்ள ஆர்டிக்கலை பயன்படுத்த மாட்டோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, மில்க் இஸ் ஒயிட், பால் வெண்மையானது அப்படிங்கிறது. ஹனி இஸ் ஸ்வீட், தேன் இனிப்பானது சுவையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இதெல்லாம் ஜென்ரல் ஃபேக்ட். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆர்டிக்கலை பயன்படுத்தக்கூடாது. மில்க் இஸ் ஒயிட்டு, ஹனி இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்தமாரி பொதுவான விஷயங்களை பேசக்குள்ள நம்ம ஆர்டிக்கல் எதையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பயன்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்ததாக ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பேசக்குள்ளையும் அந்த ஃபெஸ்டிவல் நேமுக்கு முன்னாடி ஆர்டிக்கலை பயன்படுத்தக்கூடாது. கிறிஸ்மஸ் இஸ் ஆன் 25th டிசம்பர் அப்படின்னாக்கா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த கிறிஸ்மஸ் இஸ் ஆன் 25th டிசம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஏன்னா பண்டிகைகளின் பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸை பயன்படுத்தக்கூடாது. அதுமாதிரி மீல்ஸ் நேம்ஸோட அவைகளுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஆர்டிக்கலில் பயன்படுத்தக்கூடாது. டேக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து டேக் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கோ, இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். டேக் த பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டின்னர் பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. த டின்னர் வாஸ் வெரி நைஸ் அட் பார்ட்டி எஸ்டர்டே. பார்ட்டியில் நேற்று பார்ட்டியில் அந்த டின்னர் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. த டின்னர் வாஸ் வெரி நைஸ் அட் பார்ட்டி எஸ்டர்டே. அந்த பார்ட்டியில் டின்னரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னர், ஒரு குறிப்பிட்ட டின்னரை பற்றி நம்ம பேசுவோம். அதற்கடுத்ததாக அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் ஆர்டிகல்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது விதி. உதாரணத்துக்கு பிரிங் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அதே பிரிங் ஏ வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஏன்னா வாட்டருங்கிறது அன்கவுண்டபிள் நவுன்.